சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை குருமூர்த்தி மற்றும் அமித்ஷா ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் ஏற்கனவே வெளியான நிலையில் இன்று அவரை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அண்ணாமலை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த ஆலோசனையின் முக்கியத்துவமாக எதை நாம் பார்க்கலாம்? அபிநயா, குறிப்பாக நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறிப்பாக நேரடியாக நாளை மாலை 4 மணிக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று ஆலோசனை நடத்த உள்ளார். இது குறித்தான அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை சற்று முன்னதாக அவருடைய இல்லத்திற்கு, மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாளை பல முக்கியமான நிகழ்வுகள் பாஜக சார்பில் நிகழப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தற்போது நாளை அதிகாரப்பூர்வமாக பேச வாய்ப்பிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்தாலும் கூட தற்போது அதிமுக தரப்பிலிருந்து அதை உறுதிப்படுத்தவில்லை. இந்த நிலையில் தற்போது நாளை குறிப்பாக அதிமுக பாஜகவினுடைய தலைவர்கள் சந்திக்கக்கூடிய பட்சத்துல அது ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வாக பார்க்க முடிகிறது. அதே போல இரண்டாவது பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில அது குறித்தான ஆலோசனைகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும், தற்போது குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டால் தமிழக பாஜகவினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் இன்றைய தினம் விவாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது என்பது குறித்து அறியப்படும் என்று கூறப்படுகிறது. அபிநயா, குருமூர்த்தி மற்றும் அண்ணாமலை ஆலோசனை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.